வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பைங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் தென் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃப்ரைடே அனாலிசிஸ் இது. ஸோ வாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம தேர்ஸ்டே ப்ரொவைட் பண்ண டார்கெட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரேடிங் வியூல வந்துட்டு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் நம்ம கொடுத்த பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் வச்சு நம்ம ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ப்ராப்பரான ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரு ஆகணும். என்ட்ரு ஆகிட்டு நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் பிரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் பிரைஸை வேரி பண்ணி நம்ம டெய்லி ரெகுலராக ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம அனாலிசிஸ் வாட்ச் பண்ணீங்கனாலே தெரியும், நம்ம செட்டப்ஸ் ரொம்ப கிளியராக ரொம்ப அக்யூரேட்டாக நமக்கு மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதுதான் நம்மளோட மெயின் மோட்டிவ். அது மட்டும்தான். ஸோ வாங்க இப்போ ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டிக்கானது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஆக்சுவலி இங்கே வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ல வந்துட்டு நமக்கு லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நத்திங் டு வரி. நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரேட் போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு இங்கே தான் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால நெக்ஸ்ட் நம்ம இந்த லைனில் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே நம்மளோட நெக்ஸ்ட் லைனில் வந்துட்டு இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. டவுன்வர்ட்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே வந்துட்டு இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 56816 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இதோட டவுன்வர்ட்ஸ் வரைக்கும், இதோட டவுன்வர்ட் மொமெண்டம் வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இங்கே வந்து 56645 வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். நம்ம டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ நம்ம லைன்லேருந்து வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து குட்டி ஒரு மேக்ஸிமம் டார்கெட்டாக நம்ம அச்சீவ் பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு ஒரு 171 பாயிண்ட் வந்து நீங்கள் சாலிடாக வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் நம்ம லைன்லேயே தான், சேம் நம்ம லைன்லேயே தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இங்கேயும் நமக்கு ப்ராப்பராக இந்த கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கிடைக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே நம்ம லைனில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் தென் இது பிரேக் அவுட் கேண்டில் சூஸ் பண்ணி இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 56673 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், இங்கேருந்து ஒரு மினிமமான இங்கே ஒரு நமக்கு ப்ராஃபிட் அச்சீவ் ஆச்சு. ஆக்சுவலி 56607 இங்கே ஒரு மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். 66 பாயிண்ட்ஸ் இங்கே டார்கெட் அச்சீவ் ஆச்சு ஆக்சுவலி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் இது நம்மளோட செகண்ட் ரேட். இங்கே நம்ம 66 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணோம். ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 66 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு மினிமமான டார்கெட் அச்சீவ். தென் தேர்ட் டார்கெட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ட்ரேட் அகைன் நம்ம லைன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இது கன்ஃபர்மேஷனாக கிடைச்சது. இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங் வேல்யூவான 56773 நீங்கள் வந்து என்ட்ரு ஆயிருக்கணும். இதோட க்ளோசிங் வேல்யூவான 56773 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதோட நெக்ஸ்ட் ஹைக் வரைக்குமே வந்துட்டு இங்கேயும் வந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட். இங்கே மட்டுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு 63 பாயிண்ட் ஆக்சுவலி 64 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் ஆயிருந்தது. ஸோ 56837 வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கணும். ஸோ இங்கேருந்து இதோட ஹைக் வேல்யூ வரைக்குமே வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் தான் இல்லையா? இதோட க்ளோசிங்ல என்ட்ரு ஆகிட்டு இதோட ஹைக் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக் ஆயிருக்கலாம். ஸோ இது ஒரு மினிமமான ஒரு 64 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இது நம்மளோட தேர்ட் ரேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் பாருங்க நம்ம லைன்ல தான் இங்கேயே பாருங்க பிரேக் அவுட். ஏன்னா நம்ம லைன் நம்ம மேக் பண்றதே அந்த ரீசனுக்காக தான். நம்ம லைன் மேக் பண்ண லைன்ல உங்களுக்கு பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு நீங்க என்ட்ரானீங்கனாலே போதும். ஷுவரா வந்துட்டு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல உங்களோட டெய்லி ட்ரேட்ஸ் நீங்க அட்டன் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அதுபடி ரொம்ப அக்யூரேட்டா மார்க்கெட்ல நம்ம செட்டப்ஸ் எவ்ரிடே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்ல அதிக ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கிற டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேட்ஸே கிடைக்காது. இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸே கிடைக்காது. அப்படி கிடைக்காத டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு லாஸ். அப்போ வந்து மேக்ஸிமமா லாஸ் ஹிட் ஆகிற டைம். ஸோ அந்த டைம்ல நமக்கு ட்ரேட் கிடைக்காத போது நம்ம லாஸ்ல வந்து சேவ் ஆகிட்டு நம்ம நீட்டா வந்துட்டு வெயிட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் மொமெண்டம்க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணும்போது ஷியரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் மினிமம் ஸ்டாப் லாஸ்ல நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கேயும் அப்படிதான் போயிட்டு இருக்கு நமக்கு ப்ராசஸ். இங்கே பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் நம்ம லைன்லேயே தான் அகைன் பாருங்க ஃபுல் மொமெண்டமுமே பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம அந்த செட்டப் லைனுக்குள்ள தான் மார்க்கெட் ஃபுல் மொமெண்டமும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். தென் பாருங்க நம்ம அகைன் நம்ம லைனில் பாருங்க நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இங்கே நமக்கு பிரேக் அவுட் இது கன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணி இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ 56726 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹைக் வேல்யூ வரைக்கும்
ஓகேயா? ஸோ இதுவும் ஒரு மினிமமான நம்ம டார்கெட் தான் செட் பண்றோம். ஸோ இங்கேருந்து ஒரு மினிமமான டார்கெட்டுமே நமக்கு இங்க வந்து 70 பாயிண்ட் வந்து ரீச் ஆகுது. ஓகேயா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சிருக்கியா? இதுதான் பிரேக் அவுட் வித் இது கன்ஃபர்மேஷன் கேண்டிலா சூஸ் பண்ணி இதோட க்ளோஸ்ல நீங்க என்டர் ஆயிக்கணும். என்டர் ஆயிட்டு ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணாலே போதும். 56796ல அகைன் இங்க உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து புக் ஆயிருக்கும். இங்க ஒரு 70 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் ஆயிருந்திருக்கு. ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட எவ்ரி ட்ரேட்ஸுமே வந்துட்டு ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சுது. ஸோ 171 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டில், தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு 66 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 64 பாயிண்ட்ஸ், தென் ஃபைனல் ட்ரேட்லையும் நமக்கு வந்து 70 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ். ஸோ ஃப்ரைடே அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 370 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியில் மட்டும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். இது வந்து நான் ஒரு மேக்ஸிமம் மொமெண்டமில் சொல்கிறேன். இஃப் சப்போஸ் இதுலலாம் நீங்கள் வந்து மினிமம் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தா கூட ஷுவராக ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி இருந்திருப்பீங்க. யூசிங் அவர் செட்டப்ஸ், நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, இதான் பேங்க் நிஃப்டிக்கான கிளியர் அனாலிசிஸ். தென் வாங்க பேங்க் நிஃப்டிக்கு மண்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா என்டர் ஆகுங்க. என்டர் ஆகிட்டு ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 57, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 56769, 56941, 57134, 57296, 57439, 57628, 57797, 57966. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸ் இதுதான். ஸோ சிமிலர்லி நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் சப்போஸ் மார்க்கெட் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ 56638, 56453, 56271, 56075, 55836, 55688, 55480, 55323. இதுதான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ வந்து நம்ம டார்கெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நான் ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரேட் என்ட்ராங்க. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி 50க்கான ஃப்ரைடே அனாலிசிஸ், தென் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா சேம் தானே, நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம லைன் தான். நம்ம லைன்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட், இது இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது. இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆகும் இல்லையா? ஸோ 25313ல நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ராப்பரான நமக்கு மொமெண்டம் கிடைக்காம ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ரிவர்ஸ் ஆனதுனால இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் எந்த ட்ரேடும் என்ட்ரு ஆகாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் இங்கே ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருக்கு இல்லையா? கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலோட லோவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு 25287ல இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு ஒரு 26 பாயிண்ட் ஒரு மினிமமான இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஒன்று நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு நம்ம லைன்லேயே தான். அகைன் பாருங்க, இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ டவுன்வர்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருப்போம். இந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் என்ட்ரு ஆயிருக்கணும். 25268ல நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன், மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான் நமக்கு கிடைச்சது. ஸோ இங்கேருந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டவுன்வர்ட் மொமெண்டம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 25157. ஆக்சுவலி நீங்கள் இங்கே டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் உங்கள் டார்கெட் இங்கே அச்சீவ்டு தான். இஃப் சப்போஸ் நம்மளோட நெக்ஸ்ட் லைன் வரைக்குமே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நெக்ஸ்ட் டார்கெட் லைன் வரைக்குமே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல். ஸோ நான் எவ்ரி ட்ரேட்ஸ்லேயும் இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து ரொம்ப அக்யூரேட்டாக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ட்ரு ஆனோம். இங்கே நீங்கள் இங்கேயே உங்கள் டார்கெட் செட் பண்ணியிருந்தாலும் நம்ம உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். இல்லை நான் நெக்ஸ்ட் லைனில் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் இங்கேயும் உங்கள் டார்கெட் அச்சீவ்டு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 111 ஐ மீன் 1011 பாயிண்ட் வந்து இங்கே சாலிடாக நம்மளோட செகண்ட் ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது இல்லையா? ஸோ இங்கே நம்ம தேர்ட் ட்ரேடில் வந்துட்டு இங்கே வந்து பிரேக் அவுட் தென் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இல்லையா? ஸோ இதுதான் கன்ஃபர்மேஷன் கேண்டிலாக சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். க்ளோசிங் வேல்யூ வந்துட்டு 25179 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு ப்ராப்பரான மொமெண்டம் கிடைக்கல. பிகாஸ் க்ளோசிங் வேல்யூ இங்கே இல்லையா? ஸோ இங்கே என்ட்ரு ஆனதுக்கப்புறமே இங்கே நமக்கு ப்ராப்பராக மொமெண்டம் கிடைக்காம டக்குன்னு ரிவர்சலில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அகைன் இங்கேயும் நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சு. ஸோ இதோட லோ வேல்யூவில் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ 25149 இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் இல்லையா? ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் சேம் நம்ம லைன்லேயே பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இங்கே வந்துட்டு இதை நமக்கு பிரேக் அவுட் கிடச்சி அப்வர்டில் ஒரு பிரேக் அவுட் தென் இங்கே வந்துட்டு இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். 25169 நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு மொமெண்டமே இல்லை நமக்கு மார்க்கெட்டில். ஸோ இங்கேயும் இது ஒரு ரிவர்சல் மொமெண்டம் தான். ஸோ இங்கேயும் நமக்கு ப்ராப்பராக மொமெண்டம் கிடைக்காம இங்கேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் 25 ஆக்சுவலி இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் நான் சொன்னது ஆல்ரெடி சொன்னதா இங்கே நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சி என்ட்ரு ஆயிருப்பீங்க. பட் இதுதான் நம்மளோட லோ வேல்யூல நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. தட் இஸ் ஃபோர்த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு 16 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஆக்சுவலி வந்துட்டு நமக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் மினிமம் ஸ்டாப் லாஸ் தான் எல்லாமே. இதுவும் சரி மொத்தம் 3 ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிருக்கு. 3 ட்ரேடுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் தான். பட் அது எல்லாமே நமக்கு மினிமமாக கிடைச்சது. பட் நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக நமக்கு ஒரு புக் ஆச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 111 பாயிண்ட் ஐ மீன் 111 பாயிண்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிட்டு. பட் 74 பாயிண்ட்ஸ் வந்து மூணுமே நமக்கு ஸ்டாப் லாஸ்னால ஒரு 74 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு. நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 37 பாயிண்ட்ஸ் நீங்கள் இங்கே மட்டும் ஒரு 37 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50ல் மட்டும் 37 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 கம்பேர் பண்ணி பார்த்தோம். ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே ஒரு 370 பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு 30 பாயிண்ட். ஸோ 400 பாயிண்ட் வந்து சாலிடாக ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி ஃபுல் ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். இது வந்து ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் தான். ஸோ எவ்ரி அனாலிசிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்போவுமே மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டில் தான் நமக்கு ட்ரேட்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கு மொமெண்டம். இதுவுமே நீங்கள் மந்த் எண்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக நம்ம செட்டப்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போது நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 25170, 25230, 25290, then 25361, 25423, 25497, 25571, 5667. ஸோ இதான் நாளைக்கு நமக்கு நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்ட்ஸில் மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நிஃப்டி 50க்கான தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா இது. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25009, தென் 24931, 24839, 24758, 24681, 24601, 245, 28, 24472. ஸோ இதான் நம்மளோட நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா. ஸோ இதான் நம்ம ஓவரால் பார்த்தாச்சு. ஸோ இதான் நம்மளோட டார்கெட்ஸ் ஐ மீன் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்தாச்சு. தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
ட்ரேடிங் வியூ ஆக்சுவலி ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கான வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பரா ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க நம்ம செட்டப்ஸை யூஸ் பண்ணி. அட் த சேம் டைம் என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ என்டர் ஆகணும், எப்போ என்டர் ஆகக்கூடாது, எக்ஸிட் பத்தின ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபுல்லா கிளியரா வாட்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஷுவரா ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்மளோட எவ்ரிடே ட்ரேட்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ ஷுவரா தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. Thank you, friends.